சென்னை நீலாங்கரையில் முதலமைச்சர் விஜய் இல்லம் அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் டேனியல் இணைப்பில் இருக்கிறார். டேனியல் வணக்கம். சென்னை நீலாங்கரையில் முதலமைச்சர் விஜய் இல்லம் அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. கடந்த 10 நாட்களாக சுமார் இரவு பகல் என 2லிருந்து 4 மணி நேரம் நாள்தோறும் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் குழந்தைகள் முதல் முதியவர் வரை கடுமையாக அவதிப்பட்டு வருவதாக கூறி முதலமைச்சர் வீடு இருக்கும் ஈசிஆர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவில் நடைபெற்ற சாலை மறியலால் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவித்த வாகன ஓட்டிகள் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டு ஆங்காங்கே பொதுமக்கள் மின் வாரியத்தை முற்றுகையிட்டும் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று நள்ளிரவு ஈசிஆர் சாலையில் நீலாங்கரை, பாண்டியன் சாலை உள்ளிட்ட கெனாலை சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் இரவு 9 மணிக்கு மேலாகவும் நள்ளிரவு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாகவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் இரவில் தூங்க முடியாமல் தவித்து வந்ததால் பலமுறை நீலாங்கரை மின்வாரிய அதிகாரியிடம் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் விஜய் வசிக்கும் சென்னை நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து முற்றுகை இட்டு தங்களுக்கு மின்சாரம் வேண்டும் என்று கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தால் ஈசிஆர் சாலையில் எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாமல் நள்ளிரவில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நீலாங்கரை காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு கூடிய போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இதே போன்று பல நாட்களாக முதலமைச்சர் உள்ள பகுதியிலேயே தொடர்ந்து இரவு பகல் பாராமல் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாகவும் குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் என ஒட்டுமொத்த பொதுமக்களும் இதனால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் தற்போது உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் இரவு நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் வீட்டில் குழந்தைகள், சிறுவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களும் உறங்க முடியாமல் கடுமையாக அவதிக்குட்பட்டு வருகின்றனர். இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து தங்களுக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். போலீசார் உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி ஈசிஆர் சாலையில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது என்று போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் போலீசார் எடுத்து கூறி சாலை மறியலை கைவிட கோரி கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு சென்றனர் அப்பகுதி மக்கள். சலோமி. சென்னை நீலாங்கரையில் முதலமைச்சர் விஜய் இல்லம் அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் டேனியல் இணைப்பில் இருக்கிறார். டேனியல் வணக்கம். சென்னை நீலாங்கரையில் முதலமைச்சர் விஜய் இல்லம் அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. கடந்த 10 நாட்களாக சுமார் இரவு பகல் என 2லிருந்து 4 மணி நேரம் நாள்தோறும் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் குழந்தைகள் முதல் முதியவர் வரை கடுமையாக அவதிப்பட்டு வருவதாக கூறி முதலமைச்சர் வீடு இருக்கும் ஈசிஆர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவில் நடைபெற்ற சாலை மறியலால் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவித்த வாகன ஓட்டிகள் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டு ஆங்காங்கே பொதுமக்கள் மின் வாரியத்தை முற்றுகையிட்டும் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று நள்ளிரவு ஈசிஆர் சாலையில் நீலாங்கரை, பாண்டியன் சாலை உள்ளிட்ட கெனாலை சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் இரவு 9 மணிக்கு மேலாகவும் நள்ளிரவு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாகவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் இரவில் தூங்க முடியாமல் தவித்து வந்ததால் பலமுறை நீலாங்கரை மின்வாரிய அதிகாரியிடம் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் விஜய் வசிக்கும் சென்னை நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து முற்றுகை இட்டு தங்களுக்கு மின்சாரம் வேண்டும் என்று கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தால் ஈசிஆர் சாலையில் எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாமல் நள்ளிரவில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நீலாங்கரை காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு கூடிய போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இதே போன்று பல நாட்களாக முதலமைச்சர் உள்ள பகுதியிலேயே தொடர்ந்து இரவு பகல் பாராமல் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாகவும்
குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் என ஒட்டுமொத்த பொதுமக்களும் இதனால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் தற்போது உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் இரவு நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் வீட்டில் குழந்தைகள், சிறுவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களும் உறங்க முடியாமல் கடுமையாக அவதிக்குட்பட்டு வருகின்றனர். இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து தங்களுக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். போலீசார் உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி ஈசிஆர் சாலையில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது என்று போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் போலீசார் எடுத்து கூறி சாலை மறியலை கைவிட கோரி கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு சென்றனர் அப்பகுதி மக்கள். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி டேனியல்.